ரைட். அப்ப வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் கம்ப்ளீட் பேப்பர் கிளாஸ் நம்பர் 12. கம்ப்ளீட் மாடல் பேப்பர் கிளாஸ் நம்பர் 12 நாங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம்? சரியா? ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய வந்த எஸ்ஏஸ் இதுல இனி என்ன எஸ்ஏஸ் வரலாம் இந்த கதை பார்க்கறோம். சரியா? அப்ப இன்னைக்கு நாங்க யூனிட் 5ல வரக்கூடிய எஸ்ஏ கேள்விகளை பார்க்க போறோம். வரக்கூடிய இவ்வளவு நாள் என்னென்ன வந்திருக்கு, சரியா, என்ன வரலாம் தான் கதைக்க போறோம். அப்ப மிக முக்கியமான டாபிக் அப்ப இன்னைக்கு கதை. சரியா? மிக முக்கியமான நாள். அப்ப ரைட், உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். சரியா? யூனிட் 5ல எத்தனை எஸ்ஏஸ் வரும்? 2 எஸ்ஏஸ் வரும். யூனிட் 5ல 2 எஸ்ஏஸ் வரும். ஆமாவா? ஓ, ஆனால் இந்த 2019 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்ன, 2019ல எத்தனை எஸ்ஏ வந்துச்சு? கம்ப்ளீட் ஒரு எஸ்ஏயும் 7வது எஸ்ஏ. சரியா? 7வது எஸ்ஏயும் இன்னும் ஒரு எஸ்ஏ கம்ப்ளீட்டா வராம ஷார்ட் நோட் 2 வரையில். சரியா? 2 ஷார்ட் நோட் வரையில். ஆமா தானே? 2019ல அப்படிதான் வந்துச்சு. அதுக்கு பிறகு எல்லாமே அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ல 2 எஸ்ஏஸ் வந்துச்சு. சரி, 2 எஸ்ஏஸ் வந்துச்சு. இல்லைங்கதா? ஸோ இந்த முறை சில வேளை 2 ஷார்ட் நோட்டு போடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. போடலாம் கண்டிப்பா போடுவாங்களான்ட்டு சொல்லலாது. சரியா? இந்த 2019ல இதுக்கு பிறகு எப்படி எக்ஸாம் பேப்பர்ஸ் வரும்ட்டு ஒரு பேப்பர் ஒன்று செய்வாங்க தானே, பைலட் பேப்பர்னு சொல்றது. என்ன, புரோட்டோடைப் பேப்பர். இது பேப்பர்ஸ் எப்படி இருக்கும்ன்றதுக்காக அந்த பேப்பர்லையும் 2019 ரிலீஸ் பண்ண பேப்பர்லையும் அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ல கம்ப்ளீட் எஸ்ஏ ஒன்றும் ஷார்ட் நோட்டும் தான் இருந்துச்சு. அது அப்படியே 2019 வந்துச்சு. ஏன்னா அதே மாடல்ல வந்துச்சு. அதுக்கு பிறகு எஸ்ஏஸ் வந்து 2 எஸ்ஏஸ் வந்துச்சு. ஆமாவா? எஸ். ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறது யூனிட் 5ல வர்றதுக்கான சான்சஸ் உள்ள கேள்வி. இப்ப லாஸ்ட் இயரும் நான் யூனிட் 5ல என்னென்ன எஸ்ஏ வரும்னு சொன்னனோ அந்த எஸ்ஏ வந்துச்சு. அது ஏண்டல் அக்கா அல்லது என்ன கதைன்னு தெரியல. அதே மாதிரி இந்த முறை சொன்னது வந்தாலும் வரலாம் அல்லது வராமல் இருக்கலாம். சரியா? இப்ப இதை பார்த்துட்டு போயிட்டு எஸ்ஏ வரலன்ட்டு என்ன ஏசுறது இல்லையா? சரியா? ரைட். அப்ப 2019 என்ன எஸ்ஏ வந்துச்சு அப்படின்னா, மனித சுவாச பைகளில் காற்றூட்டற் பொறிமுறையை விபரிக்க. சரியா? மனித சுவாச பைகளில் காற்றூட்டல் பொறிமுறையை விபரிக்க. இதான் எஸ்ஏ. சரியா? இதான் எஸ்ஏ. அந்த உட்சுவாசம் வெளிச்சுவாசத்தை விவரிச்சீங்கன்னா சரி, உட்சுவாசம் வெளிச்சுவாசத்தை விவரிச்சிருக்கணும் தானே. அதே மாதிரி மனிதனின் மூச்சு விடுதல் ஓர்சீத்திர நிலையில் கட்டுப்படுத்தப்படுவது எவ்வாறு என விளக்குக. இதான் கம்ப்ளீட் எஸ்ஏ 2019 வந்து. அப்ப 2019க்கு பிறகு கேஸ் எக்ஸ்சேஞ்சில் வாயு பரிமாற்றத்தில் எஸ்ஏ கேள்விகள் வரவில்லை. ஒரு கதை சொல்லியாச்சு. சரியா? எஸ்ஏ கேள்வி வரவில்லை. அப்ப கேஸ் எக்ஸ்சேஞ்சில் வேற என்ன எஸ்ஏ வரலாம் அப்படின்னா, கேஸ் எக்ஸ்சேஞ்சில் வேற என்ன எஸ்ஏ வரலாம் அப்படின்னா, மனித சுவாச தொகுதியின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. என்ன, அப்படி ஒரு எஸ்ஏ வரும். மனித சுவாச தொகுதியின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. அப்படி ஒரு எஸ்ஏ ஒன்று வரலாம் பிள்ளைகள் தானே. வரலாம். சுவாச தொகுதியின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. சுவாச தொகுதியின் கட்டமைப்பையும் தொழிற்பாடையும் சுருக்கமாக விளக்குகின்ற ஒரு கேள்வி ஒன்று வரலாம். சரியா? எழுதிக்குவீங்க தானே? எழுதிக்குவீங்க நீங்க. மனித சுவாச தொகுதியின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. அப்படி ஒரு கேள்வி ஒன்று வரலாம். வேற எப்படி வரலாம்? கேஸ் எக்ஸ்சேஞ்சில் இனி வர்றதா இருந்தா, இதை தவிர்த்து இனி வர்றதா இருந்தா என்ன வரலாம்னா, குருதிக்கும் வலிக்கும் இடையில், அடுத்து குருதிக்கும் இழையங்களுக்கும் இடையில் வாயு பரிமாற்றத்தை விளக்குக.
குருதிக்கும் வலிக்கும் இடையில் எழுதிக்கோங்க. குருதிக்கும் வலிக்கும் இடையில் மற்றும் குருதிக்கும் இழையங்களுக்கும் இடையில் வாயு பரிமாற்றம் எவ்வாறு இடம்பெறுகிறது என விளக்குக. வாயு பரிமாற்றம் எவ்வாறு இடம்பெறுகின்றது என விளக்குக. அப்படி ஒரு எஸ்ஸேயும் வரலாம். அப்படி ஒரு எஸ்ஸேயும் வரலாம். சுவாசத்தின் ஓர்சீர்த்த நிலை கட்டுப்பாடு தான் வந்துருச்சு. ஏன்னா சுவாசத்தின் ஓர்சீர்த்த நிலை கட்டுப்பாடு வந்துருச்சு. இப்படி ஒரு கேள்வியும் வரலாம். மனித சுவாச தொகுதியில் ஏற்படுகின்ற பொதுவான ஒழுங்கீனங்களை விளக்குக. மனித சுவாச தொகுதியில் ஏற்படுகின்ற பொதுவான ஒழுங்கீனங்களை விளக்குக. மனித சுவாச தொகுதியில் ஏற்படுகின்ற பொதுவான ஒழுங்கீனங்களை விளக்குக ஒரு கேள்வி வரும். ஏன்னா அதையும் இன்னும் கொஞ்சம் கிளியரா கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக் பண்ணி கேட்கலாம். சுவாச தொகுதியின் சுமூகமான செயற்பாட்டில் புகைத்தலின் தாக்கம் தொடர்பாக ஒரு உரை எழுதுக அல்லது ஒரு கட்டுரை எழுதுக. சரியா? அப்படி ஒரு கேள்வியும் போடலாம். சுவாச தொகுதியின் சுமூகமான தொழிற்பாடுகளில் புகைத்தலின் தாக்கத்தை விளக்குக. மனித சுவாச தொகுதியின் சுமூகமான தொழிற்பாடுகளில் புகைத்தலின் தாக்கத்தை விளக்குக. புகைத்தலின் தாக்கத்தை விளக்குக. அப்படி ஒரு கேள்வி போடலாம். ரெடி ஆகுறதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா? ரெடி ஆகுறதுக்கு இப்பவே ரெடி ஆகிக்கிட்டா சரி தானே? அப்படி ஒரு கேள்வி வரலாம். ரைட். அடுத்து இதுல இன்னும் ஒரு கேள்வி, எஸ்ஏ கேள்வி எடுக்கிறதா இருந்தால், சுவாச வட்டம் மற்றும் சுவாச கொள்ளளவுகள், சுவாச கனவளவுகள். சுவாச வட்டம், சுவாச கொள்ளளவு, சுவாச கனவளவு, அதோட சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி வரலாம். சுவாச வட்டம், சுவாச கொள்ளளவு, சுவாச கனவளவு. சரியா? அதோட சம்பந்தப்படுத்தி கேள்வி வரலாம். ரைட். அடுத்தது 2019 வந்த வேற 2 ஷார்ட் நோட். என்ன ஷார்ட் நோட்? விலங்குகளில் சக்தி பாதீடு. தானே? விலங்குகளில் சக்தி பாதீடு. சக்தி பாதீடு, எனர்ஜி பட்ஜெட். இது நியூட்ரிஷன்ல உள்ளது. நியூட்ரிஷன்ல உள்ளது. லாஸ்ட் இயரும் நியூட்ரிஷன் தான் வந்துச்சு பிள்ளைகள். லாஸ்ட் இயர் நியூட்ரிஷன் தானே வந்துச்சு. என்னது? மனித போசனையில் ஈரலின் வகைபாகத்தை விளக்குக. ஈரல்ட வகைபாகம், ஈரல்ட வகைபாகத்தை விளக்குகின்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி சமிபாடு எவ்வாறு சீராக்கப்படுகிறது ஒரு கேள்வி. சமிபாடு எவ்வாறு சீராக்கப்படுகிறது ஒரு கேள்வி. அப்ப இந்த முறை நியூட்ரிஷன்ல கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நியூட்ரிஷன்ல கேள்விகள் வருவதற்கான சான்சஸ் வெரி வெரி வெரி, சரியா, மிக குறைவா தான் இருக்கு. ரீசன்ட் லாஸ்ட் இயர் வந்துச்சு. அப்ப 2019 ஷார்ட் நோட்ல வந்துச்சு விலங்குகளின் சக்தி பாதீடு. விலங்குகளின் சக்தி பாதீடு வந்துச்சு. சரியா பிள்ளைகள்? விலங்குகள சக்தி பாதீடு வந்துச்சு 2019. வேற 2019 வந்த ஷார்ட் நோட் ஒன்னு என்னது? முதிர் மூல உரு மென்செவ்வுகள், ரீப்ரொடக்ஷன். முதிர் மூல உரு மென்செவ்வுகள், ரீப்ரொடக்ஷன். அப்ப இந்த முறை ரீப்ரொடக்ஷன் வர்றதுக்கான சான்சஸும் குறைவு. வை அப்படின்னா, ஏன் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன்ல வர்றதுக்கான சான்சஸ் குறைவு. லாஸ்ட் இயர் ரீப்ரொடக்ஷன்ல தானே அந்த கேள்வி. என்னது? கர்ப்ப காலத்தில் 2ஆம் மும்மாதத்தின் போதும் 3ஆம் மும்மாதத்தின் போதும், 2ஆம் மும்மாதத்தின் போதும் 3ஆம் மும்மாதத்தின் போதும்
மனித முளையத்தில் இடம்பெறும் பிரதான மாற்றங்களை தனித்தனியாக சுருக்கமாக விளக்குக. லாஸ்ட் இயர் வந்த கேள்வி. கற்ப காலத்தில் 2ஆம் மாதத்தின் போதும் 3ஆம் மாதத்தின் போதும் மனித முளையத்தில் இடம்பெறுகின்ற பிரதான மாற்றங்களை தனித்தனியாக விளக்கணும். அப்படி ஒரு கேள்வி. அதே மாதிரி ரீப்ரடக்ஷன்ல இன்னும் ஒரு கேள்வி வந்துச்சு. மனித மலட்டுத்தன்மை பிரச்சனையை தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்காக பயன்படுத்தத்தக்க நவீன இனப்பெருக்க தொழில்நுட்பத்தை விளக்குகன்ட்டு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்ப இனப்பெருக்கத்தையும் நியூட்ரிஷனையும் தவிர்த்துட்டு ஏனையது படிக்கிறதுக்கான ஏனையதை படிக்கிறது கொஞ்சம் எஸ்ஏக்கு நீங்க ரெடி ஆகலாம். சரி, ஓகே. 2019 வந்தது நாங்க கதைச்சோம். அப்ப என்னது காற்றூட்டல் பொறிமுறையும் மூச்சு விடுதல் ஒரு சீத்த நிலையில இவ்வாறு கட்டுப்படுத்தப்படுதுன்றதும் ஷோர்ட் நோட்ல 2 விலங்குகள சக்தி பாதியிடும் முதிர் மூல உரிமை. சரியா? ரைட். அப்ப 2019ல ஷோர்ட் நோட்ல வந்த ரெண்டு டாபிக்ஸ் அப்படின்னா 2 சாப்டர்ல இருந்து 2024 வந்திருக்கேன். விலங்குகள சக்தி பாதிடு நியூட்ரிஷன்ல இருந்து அந்த ஈரல்ட வகிபாகம் கேட்டு வந்துருந்துச்சு. முதிர் மூல உரிமை ரீப்ரொடக்ஷன், அதான் அந்த மும்மாத விருத்தி கதை ரீப்ரொடக்ஷன்ல இருந்து வந்திருந்தது தானே. 2020 என்ன வந்துச்சு அப்படின்னா, மனித கண்ணின் அடிப்படை கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. மனித கண்ணிட அடிப்படை கட்டமைப்பை விளக்க சொல்லி ஒரு கேள்வி. சரியா? மனித புலன் கட்டமைப்போட சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்னப்ப புலன் கட்டமைப்புடன் தொடர்புடைய ஒரு கேள்வி. மனித புலன் கட்டமைப்புடன் தொடர்புடைய கேள்வி. ஆமாதானே? மனித புலன் கட்டமைப்பு. பிள்ளைகள் கவனிங்க, இந்த மனித புலன் கட்டமைப்புகள்ல நிறைய கேள்வி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த முறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. மிச்ச காலமா வரல. என்ன கேள்வி வரலாம்? மனித செவியின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. கேட்டலில் சரியா? எழுதிக்கோங்க. மனித செவியின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. அப்படி ஒரு எஸ்ஸையை நீங்க எதிர்பார்க்கலாம். மனித செவியின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்கு. புலன் கட்டமைப்புகள் பயங்கரமா இந்த முறை எதிர்பார்க்கப்படுது. சரியா? நீங்க ரெடி ஆகணும். புலன் கட்டமைப்பு ரெடி ஆகி ஆகணும் பிள்ளைகள். ரைட். வேற என்ன வரலாம் மனித புலன் கட்டமைப்புல? அப்ப செவியோட தொடர்புபடுத்தி இப்படி ஒரு கேள்வி வரலாம். கேட்டலிலும் சமநிலையிலையும், சரியா, கேட்டல் சமநிலை தொடர்பாக செவியின் தொழில்களை விளக்குக. கேட்டலிலும் சமநிலையிலும் செவியின் வகிபாகத்தை விளக்குக. அப்படி ஒரு கேள்வி. தொழிலை தொடர்புபடுத்தி ஒரு கேள்வி கேட்கலாம். செவியோட தொழிலை விளக்குகன்ட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். சரியா? இப்ப இப்படி இல்லைங்க. கேட்டலிலும் சமநிலையிலும் மனித செவியின் வகிபாகத்தை விளக்குக. கேட்டலிலும் சமநிலையிலும் மனித செவியின் வகிபாகத்தை விளக்குக. அப்படி ஒரு எஸ்ஏ கேள்வி வரலாம். சரியா? மிக கவனம். புலன் கட்டமைப்பு இந்த முறை புலன் கட்டமைப்பு மிக கவனமா இருக்கு. 58 நாட்களா 59 நாட்களா? 58 நாட்கள் நினைக்கிறேன். விலங்குதானே? ஓ, வேற என்ன வரலாம் புலன் கட்டமைப்புல அப்படின்னா, சரியா, இப்படி ஒரு கேள்வி. மனித தோலின் கட்டமைப்பை விளக்குக. மனித தோலின் தொழில்களை விளக்குக. தோலின் கட்டமைப்பு, தோலின் தொழில். தோலின் கட்டமைப்பு, தோலின் தொழில். அப்படி வரலாம். மனித தோலின் கட்டமைப்பையும் தொழிற்பாட்டையும் விளக்குக. ஒரு கேள்வி. தோலின் கட்டமைப்பு, தொழிற்பாட்டை விளக்குக. ஒரு கேள்வி வரலாம். சரியா?
அல்லது இதுல ஸ்டார்டிங்லயே ஒரு கேள்வி ஒன்று எடுக்கலாம். ஸ்டார்டிங்லயே ஒரு கேள்வி ஒன்று எடுக்கலாம். என்னன்ட்டு புலன்வாங்கிகளின் வகைகளை குறிப்பிட்டு, சரியா, புலன்வாங்கிகளின் வகைகளை குறிப்பிட்டு விளக்குக. புலன்வாங்கிகளின் வகைகளை குறிப்பிட்டு புலன்வாங்கிகளின் வகைகளை குறிப்பிட்டு விளக்க சொல்லலாம். புலன்வாங்கிகளின் வகைகளை குறிப்பிட்டு விளக்க சொல்லி ஒரு கேள்வி வரலாம். சரியா? அதே மாதிரி புலன்வாங்கிகளின் அடிப்படை இயல்புகள், நீங்க அதை ஸ்ட்ரக்சர்ல எதிர்பார்க்கலாம். புலன்வாங்கிகளின் அடிப்படை இயல்புகளை தருக, ஸ்ட்ரக்சர்ல எதிர்பார்க்கலாம் நீங்க. சரியா? அப்ப புலன்வாங்கிகள் மிக கவனமா பார்க்க வேண்டிய ஒரு செக்ஷன் இந்த வருஷம். சரியா? இந்த வருஷம் வந்த பிறகு யோசிக்கிற இல்ல. ஸோ ஆரம்பத்திலே எல்லாத்துக்கும் ரெடி ஆயிக்கோங்க. ஆரம்பத்திலே எல்லாத்துக்கும் ரெடி ஆயிக்கோங்க. நான் சொன்னேன் தானே, அப்ப இன்ன நேரம் யூனிட் 2ல உள்ள எல்லா எஸ்ஏ வேலையும் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் நான். அதே மாதிரி யூனிட் 4ல உள்ள எல்லா எஸ்ஏட வேலையும் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். சரியா? நீங்க கொஞ்சம் இயங்கணும். இப்ப நீங்க கொஞ்சம் இயங்கணும். சரியா? இயங்குனா நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். ரைட்? அப்ப புலன்வாங்கிகள்ல அந்த கதை சரி. அப்ப 2020 என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்ன கேள்வி? மனித கண்ணின் அடிப்படை கட்டமைப்பு சுருக்கமாக விளக்குக. அதே மாதிரி பார்வையில் மனித கண்ணினதும் மூளையினதும் வகைபாகங்களை விளக்குக. சரியா? பெண்களில் பார்வையில் மனித கண்ணினதும் மூளையின் பார்வையில் மனித கண்ணினதும் மூளையினதும் வகைபாகத்தை விளக்க சொல்லி தானே வந்துருந்துச்சு. தொழிற்பாடோட சம்பந்தப்படுத்தி அந்த கேள்வி வந்துருச்சு 20ல. எஸ்ஏ ஒன்று வந்துருந்துச்சு. பெண்களில் மாதவிடாய் வட்டத்தையும் அதன் ஹோமோன் சீராக்களையும் விவரிக்குக. மாதவிடாய் வட்டத்தையும் ஹோமோன் சீராக்களையும் விவரிக்குக. பெண்கள்ல மாதவிடாய் சக்கரம்னா நீங்க என்னத்தை சொல்லுவீங்க? கருப்பை சக்கரத்தை சொல்லுவீங்க. கருப்பை சக்கரத்தை சொல்லி அதன் ஹோமோன் சீராக்களை விவரிக்குக. ஏன்னா ஏ லெவல் பயாலஜி ரீப்ரொடக்ஷன் பெரிய ஏரியாவே பிள்ளைன். ஏன்னா மிகப்பெரிய பாடம் ஒன்று அதுல செக்ஷன், மிகப்பெரிய செக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன்ல அதிக அளவு கேள்வி வர்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ ரீப்ரொடக்ஷன்ல வர்றதுக்கான சான்சஸ் குறைவு தான். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்ததால ரீப்ரொடக்ஷன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. 2021 வந்த கேள்விகள் என்னன்னு பார்த்தால், 2021 வந்த கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தால், மனித சதையின் கட்டமைப்பை விளக்குக. நியூட்ரிஷன், மனித சதையின் கட்டமைப்பை விவரிக்குக ஒரு கேள்வி. உணவு சமிபாட்டில் மனித சதையின் வகைபாகத்தை விளக்குக அப்படின்ற ஒரு கேள்வி. சதையின் கட்டமைப்பு கேட்டு சமிபாட்டில் அவர்கிட்ட தொழில் கேட்டிருந்தாங்க. சரியா? டூ 2021 வேற என்ன எஸ்ஏ பிள்ளைகள் வந்துச்சு? எனக்கு செக் பண்ணுங்க பார்ப்போம். வேற என்ன எஸ்ஏ வந்துச்சு? நான் மறந்த மாதிரி. 21 வந்து எஸ்ஏ வேற ஒரு எஸ்ஏ. 21 வந்த அடுத்த எஸ்ஏ என்னது? டொப்பிக்க மட்டும் சொன்னீங்கன்னா சரி, ஞாபகம் இருக்கு. உள்ளார்ந்த நிற்பின்னம். எஸ் உள்ளார்ந்த நிற்பின்னம். உள்ளார்ந்த நிற்பின்னத்தை குறிப்பிட்டு விளக்க சொல்லி வந்துருச்சு. என்ன? அப்ப சதை நியூட்ரிஷன். அப்ப நியூட்ரிஷன் நாங்க இந்த முறை கொஞ்சம் எஸ்ஏஎம்சி ஸ்ட்ரக்சர் எம்சிக்கு தான் ரெடி ஆகும்.
ஸ்ட்ரக்சர் எம்சிக்யூ தான் ரெடி ஆகும். அப்போ 21 வந்த இன்னும் ஒரு கேள்வி உள்ளார்ந்த நிற்பின்னத்தை விளக்குக. பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க, இந்த நிற்பீடனம் கேள்வி வர்றதுக்கான சான்சஸ் சரியா இந்த எம்சிக்யூ பேப்பரை பார்த்தும் கொஞ்சம் நாங்க கெஸ் பண்ணலாம். எம்சிக்யூ பேப்பரை நீங்க செஞ்சுட்டு வந்த பிறகு நாங்க கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். இந்த முறை எம்சிக்யூ பேப்பரை பார்த்துட்டு வந்த பிறகு எம்சிக்யூ பேப்பர்ல இம்யூனிட்டி கேள்வி எதுவுமே இல்லை, நிற்பீடனம் கேள்வி எதுவுமே இல்லைடா. அதனால நிறைய பேர் ரெடி ஆகியாச்சு. நாளைக்கு என்னன்ட்டு, நாளைக்குனா எம்சிக்யூக்கு அடுத்த நாள் தானே, நாளைக்கு நிற்பீடத்துல தான் கேள்வி வரப்போகுது அப்படின்னு. சரியா? ஆனா வரல, ஸ்ட்ரக்சர்ல வந்துருந்துச்சு, எஸ்ஏல வரல. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எம்சிக்யூலையும் வராம எஸ்ஏலையும் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. லாஸ்ட் இயர் வரல. இந்த நிற்பீடனம்ன்றது அவ்வளோ பெரிய பாடம் ஒண்ணு இல்லை தானே, பெரிய பாடம் ஒண்ணு இல்லை. எத்தனை பாட வேலைன்னு நினைக்கிறீங்க? நிற்பீடம் எத்தனை பாட வேலை? எனக்கு செக் பண்ணுங்க பார்ப்போம். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜி எத்தனை பாட வேலை தெரியுமா? 5 பாட வேலை, 5 பாட வேலையே மட்டும். இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜி 5 பாட வேலைகள் மட்டும். அதே மாதிரி நிற்பீடம் எத்தனை பாட வேலை தெரியுமா? 8 பாட வேலை. எத்தனை? 8 பாட வேலை. அப்ப இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜில நாங்க ஒரு கேள்வி எதிர்பார்க்க மாட்டோம் தானே, எஸ்ஏ கேள்வி. அதே மாதிரி இம்யூனிட்டின்றது 8 பாட வேலையே. அதுல எஸ்ஏ கேள்வி வரலாம் அல்லது வராம இருக்கலாம். போட்டு கஷ்டப்பட தேவையில்லை. சரியா? போட்டு கஷ்டப்பட தேவையில்லை. அப்ப நிற்பீடத்துல வர்றதா இருந்தால், இந்த வருஷம் வர்றதா இருந்தால் என்ன கேள்வி வரும்னா, என்ன கேள்வி வரும்? இசைவாக்க நிற்பீடத்தில் டி நிணநீர் குழியங்களினதும் பி நிணநீர் குழியங்களினதும் வகிபாகத்தை விளக்குக. இசைவாக்க நிற்பீடத்தில் டி மற்றும் பி நிணநீர் குழியங்களின் வகிபாகத்தை விளக்குக. இசைவாக்க நிற்பீடத்தில் டி மற்றும் பி நிணநீர் குழியங்களின் வகிபாகத்தை விளக்குக அப்படின்ற ஒரு கேள்விய நீங்க கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இசைவாக்க நிற்பீடத்தில் டி மற்றும் பி நிணநீர் குழியங்களின் வகிபாகத்தை விளக்குக. பெரிய எஸ்ஏ ஒண்ணு, பெரிய எஸ்ஏ, ஒரே ஒரு எஸ்ஏ மட்டும் வரலாம். பெரிய எஸ்ஏ ஒண்ணு தானே இது. நிற்பீடத்துல வந்தால், கேள்வி வந்தால் சரியா? அப்ப அதுல இந்த உயிர்ப்பான நிற்பீடம், மந்தமான நிற்பீடம், ஆனா கொஞ்சம் நீங்க ரெடி ஆகுங்க. இம்யூனிட்டி கொஞ்சம் ரெடி ஆகுறது நல்லது. இந்த முறை தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகுறது நல்லது. எதுவும் போட்டாங்கன்னா என்ன போட்டாங்கன்னா தெரியாது, என்ன எங்களுக்கு என்ன வரப்போகுது. ஸோ எல்லாத்துலயும் ரெடியாக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. லாஸ்ட் இயர் வந்ததை தவிர்த்துட்டு இந்த முறை என்ன, லாஸ்ட் இயர் வந்தது வராதுன்ட்டு இல்ல, சில வேலை தூக்கி போட்டா என்ன செய்யுது? அதே மாதிரி நிற்பீடத்துல வேற கேள்வி, நிற்பீட தொகுதியுடன் தொடர்புடைய நோய்களை குறிப்பிட்டு விளக்குக. நிற்பீடன தொகுதியுடன் தொடர்புடைய நோய்களை குறிப்பிட்டு விளக்குக ஒரு கேள்வி. நிற்பீட தொகுதியுடன் தொடர்புடைய நோய்களை குறிப்பிட்டு விளக்குக அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரலாம். சரியா? ஓகே. 2022 நானும் என் வாழ்க்கையில அந்த வருஷம் வந்த கேள்வி மாதிரி பார்த்தது இல்லை. சரியா? எப்படி
மனித சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டுக்குரிய அழகினதும் அதனுடன் தொடர்பான குருதிக்கலன்களினதும் முற்றான பேரிடப்பட்ட வரிபடத்தை வரைகன்று நான் கேள்வி பார்த்தது இல்லை. வந்துருச்சு 22. சரியா? அப்ப எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க. எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் அப்படின்ட்டு. வரலாம, என்ன வேணாலும் வரலாம். எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா அப்ப மனித சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டுக்குரிய அழகினதும் அதனுடன் தொடர்பான குருதிக்கலன்களினதும் முற்றான பெயரிடப்பட்ட வரிபடத்தை வரைக ஒரு கேள்வி வந்துருச்சு. சரியா? பிரசாரண ஓர்சித்த நிலையும் பிரசாரண சீராகம் ஓர்சித்த நிலையும் சம்பந்தப்பட்ட கேள்வி. அதே மாதிரி பி பாட்டு என்ன வந்துருச்சுன்னா மனிதனின் சிறுநீராக்க செயற்பாட்டினை விவரிக்குக. சிறுநீராக்க செயற்பாட்டை விவரிக்க சொல்லி ஒரு கேள்வி தானே. ஓ, அப்ப இந்த முறை அந்த கழிவகற்றலும் பிரசாரண சீராக்கத்துல என்ன கேள்வி வரலாம் அப்படின்னா, சரியா, விலங்குகளின் கழித்தல் கட்டமைப்பின் பல்வகமை சுருக்கமாக விளக்குக. விலங்குகளின் கழித்தல் கட்டமைப்புகளின் பல்வகைமையை சுருக்கமாக விளக்குக. விலங்குகளின் கழித்தல் கட்டமைப்புகளின் பல்வகைமையை சுருக்கமாக விளக்குக ஒரு கேள்வி. விலங்குகளின் கழித்தல் கட்டமைப்புகளின் பல்வகைமையை சுருக்கமாக விளக்குக. சரியா? இப்படி ஒரு கேள்வி நீங்க எதிர்பார்க்கலாம். எது? சிறுநீரகத்தின் தொழிற்பாடுகளில் ஓமோன்களின் பங்களிப்பை விளக்குக. இந்த ஏடிஎச்சும் எல்டஸ்ட்ரோனும் உங்களோட ரிசோர்ஸ்ல அந்த பாச்சட் கோட்டு படத்துல ஒரு கதை ஒன்று இருக்கு தானே, அது அப்படியே எஸ்ஏயா மாறலாமே. சிறுநீரகத்தின் தொழிற்பாடுகளில் ஓமோன்களின் பங்களிப்பை விளக்குகின்ற ஒரு கேள்வி வரலாம். சரியா? அந்த பாச்சட் கோட்டு படத்துல உள்ளது எல்லாத்தையும் நீங்க எஸ்ஏ மாதிரி எழுதுறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. சரியா? சிறுநீர் தொகுதியின் தொடர்புடைய நோய்கள், சிறுநீர் தொகுதியின் தொடர்புடைய நோய்களும் கேட்டுப்படலாம். சிறுநீர் தொகுதியின் தொடர்புடைய நோய்களும் கேட்டுப்படலாம். அப்ப 2022 அடுத்த எஸ்ஏ என்ன வந்துச்சு அப்படின்னா, மனித விந்தின் அடிப்படை கட்டமைப்பினை விவரித்து விந்து, சரியா, விந்தின் அடிப்படை கட்டமைப்பினை விவரித்து அதன் ஒவ்வொரு பகுதியினதும் தொழில்களை குறிப்பிடுக. ரீப்ரொடக்ஷன் டச் பண்ணிட்டாங்க. அப்ப 2021 வரல ரீப்ரொடக்ஷன்ல, 2020 வந்துச்சு. 2020 வந்து 21 வராம திரும்ப 22ல போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு வருஷம் விட்டுட்டு போட்டிருக்காங்க. யாராவது எதிர்பார்ப்போமா? சில வேலை அதுல வராதுன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். தான் வந்திருக்கு. 20லயும் வந்து 22லயும் வருது ரீப்ரொடக்ஷன். 20லயும் வந்து 22லயும் வருது. மனித விந்தின் அடிப்படை கட்டமைப்பினை விவரித்து அதன் ஒவ்வொரு பகுதியினதும் தொழில்களை குறிப்பிடுக. ஒவ்வொரு பகுதியினதும் தொழில்களை குறிப்பிடுக. அப்படி ஒரு எஸ்ஸே. அதே மாதிரி மனிதனின் விந்து பிறப்பாக்க செயல்முறையில் ஓமோனின் சீராக்கல் 22 வந்த கேள்வி. 22 வந்த கேள்வி. அப்ப இதுவரைக்கும் அதிக அளவு கேள்வி வந்திருக்கிற ரீப்ரொடக்ஷன். ஏன்னா 20 வருது, 22 வருது, 23 வராம 24 வருது. ஒவ்வொரு வருஷம் விட்டு விட்டு ரீப்ரொடக்ஷன்ல வருது பாருங்க. இப்படி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க நீங்களும். சரியா? 20 வந்து 21 வரல, 22 வருது, திரும்ப 23 வராம 24 வருது தானே. அப்படி
இந்த முறை ரீப்ரொடக்ஷன் நாங்க அவ்வளோ எதிர்பார்க்கவில்லை. 23 என்னது? மனித இதய சுவரின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. இதய சுவரின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. இதய சுவர் 12 ஏன்னா இந்த மயோகார்டியத்தை பத்தி நீங்க சொல்லுவீங்க. இதய சுவர்ல பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் இருக்கே, அதை விளக்குவீங்க. அப்ப டிரான்ஸ்போர்டேஷன்ல இந்த முறை நாங்க எதிர்பார்க்கலாமான்னா எஸ், எதிர்பார்க்கலாம். சரியா? இதயத்தின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. ஒரு கேள்வி வரலாம். மனித இதயத்தின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. சரியா? அடுத்தது மூடிய சுற்றோட்டத்தை விளக்குகின்ற ஒரு கேள்வி வரலாம். மூடிய சுற்றோட்டத்தில் ஒற்றை சுற்றோட்டம், இரட்டை சுற்றோட்டம் இருக்கு, அதை விளக்க சொல்லி வரலாம். திறந்த சுற்றோட்ட தொகுதியை தொடர்பாக விடலாம். அதையும் கொஞ்சம் போட்டு வைங்க. மூடிய சுற்றோட்டம், திறந்த சுற்றோட்டம், அதையும் கொஞ்சம் போட்டு வைங்க. மூடிய சுற்றோட்டம், திறந்த சுற்றோட்டத்தையும் கொஞ்சம் போட்டு வைங்க. சரியா? மனித குருதி சுற்றோட்ட தொகுதியின் அடிப்படை திட்டம். மனித குருதி சுற்றோட்ட தொகுதியின் அடிப்படை திட்டம் எழுதுவீங்க. மனித குருதி சுற்றோட்ட தொகுதியின் அடிப்படை திட்டம். சரியா? நிணநீர் தொகுதியின் அடிப்படை திட்டம். மனித நிணநீர் தொகுதியின் அடிப்படை திட்டம். நிணநீர் தொகுதியின் அடிப்படை திட்டம். நிணநீர் தொகுதியின் அடிப்படை திட்டம். அதே மாதிரி இதயத்தின் கடத்தும் தொகுதி எஸ்ஏ கண்ணு, ஏவி கண்ணு, இஸ்ஸின் கட்டு, ஏவி எஸ்ஸின் கட்டின் கிளைகள், அது வரலாம். இதயத்தின் கடத்தும் தொகுதி. இதயத்தின் கடத்தும் தொகுதி. இதய வட்டம். இதய வட்டம். இதய வட்டம். சரியா? சோ சுவாச வாயுக்களின் கொண்டு செல்லல், அது வரலாம். சுவாச வாயுக்களின் கொண்டு செல்லல். ஆக்சிஜன் எவ்வாறு, கார்பன் ஆக்சைடு எவ்வாறு. சுவாச வாயுக்களின் கொண்டு செல்லல். அப்படி ஒரு கேள்வி. சுவாச வாயுக்களின் கொண்டு செல்லலை விளக்குக. ஒரு கேள்வி. எல்லாத்தையும் நீங்க இப்ப சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும். இந்த இசை வந்துருமோ, இந்த இசை வந்துருமோ அப்படின்ட்டு சந்தேக கண்ணில் பார்த்து நீங்க ரெடி ஆயிக்கணும். சந்தேக கண்ணில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, இது வந்தா என்ன செய்யுது, நான் எழுதிடுவேனா மாட்டேனா, அப்படி அவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க. இப்படி ஒரு எஸ்ஏ வந்துருச்சுன்னா நான் எழுதுவேனா எழுத மாட்டேனா அப்படின்னு கேட்டுட்டு அந்த எஸ்ஏக்கு ரெடி ஆயிக்கணும். நீங்க செய்ய வேண்டியது அதான், ரெடி ஆயிக்கணும். சரியா? அப்ப டிரான்ஸ்போர்டேஷன்ல ரைட், அவ்வளவுதான் கதை. ரைட். அப்ப மனித இதய சுவரின் கட்டமைப்பை விளக்குகின்ற ஒரு கேள்வியும், மனித முடியுறு சுற்றோட்டத்தை
முடியூர் நாடிகள் ஏற்படுகிற அடைப்பின் விளைவுகள் தானே கேள்வி வந்துருச்சுன்னா 23. ஓகே 23 இன்னும் ஒரு கேள்வியும் வந்துருச்சு. மனித குருதி குளுக்கோஸ் மட்டம் எவ்வாறு ஒழுங்காக்கப்படுகின்றது என விளக்குக. ஒரு சீர்த்த நிலையோட சம்பந்தப்பட்டது. குருதி குளுக்கோஸ் மட்டம் எவ்வாறு ஒழுங்காக்கப்படுகிறது என விளக்குக. அப்படி ஒரு கேள்வி வந்துருச்சு தானே. அப்ப இந்த ஒரு சீர்த்த நிலை நீங்க எடுப்பீங்களா இருந்தால் சரியா, இதுல அகஞ்சுரக்கும் ஒழுங்காக்கத்துல சரியா, மனிதனின் அகஞ்சுரக்கும் தொகுதின்னு போட்டு அதுல வரக்கூடிய கேள்விகள் எழுதி வைப்போம். மனிதனில் அகஞ்சுரக்கும் தொகுதின்னு போட்டு பருவக்கீழால் சுரக்கப்படுகின்ற ஹோமோன்களை குறிப்பிட்டு அதன் தொழில்களை தருக. அப்படி ஒரு கேள்வி. பருவக்கீழால் சுரக்கப்படுகின்ற ஹோமோன்களை குறிப்பிட்டு அவற்றின் தொழில்களை தருக. அதே மாதிரி கபச்சுரப்பிக்கும் ஒரு கேள்வியை போடலாம். கபச்சுரப்பியால் சுரக்கப்படுகின்ற ஹோமோன்களை குறிப்பிட்டு அதன் தொழில்களை தருக ஒரு கேள்வி. கபச்சுரப்பி பரிவக்கீல் என்பவற்றால் சுரக்கப்படுகின்ற ஹோமோன்களை குறிப்பிட்டு தொழில்களை தருக. சரியா? வரலாம் தானே, எப்படி வேணாலும் வரலாம் கேள்வி. ஒரு சீர்த்த நிலையில் அதிரினல் சுரப்பிகளின் வகிபங்கு, அட்ரினல் கிளாண்ட பத்தி ஒரு கேள்வி, அதிரினல் சுரப்பியை மட்டும் பத்தி ஒரு கேள்வி வரலாம். மனிதனில் ஒரு சீர்த்த நிலையை பேணுவதில் அதிரினல் சுரப்பியிட வகிபங்கை குறிப்பிடுக. அல்லது மனிதனின் ரசாயன ஏபாக்கத்தில் அதிரினல் சுரப்பியிட வகிபங்கை விளக்குக. ரைட். அடுத்து இது நீங்க எதிர்பார்க்குறீங்க இப்ப இந்த முறை பின்னூட்டல் பொறிமுறைகள், அகஞ்சுரக்கும் தொகுதியின் தொடர்புடைய பின்னூட்டல் பொறிமுறைகள்ல குருதி குளுக்கோஸ் மட்டம் வந்துருச்சே, குருதி குளுக்கோஸ் மட்டம் வந்துருச்சு. உடல் வெப்பநிலை சீராக்கல், வெப்பநிலை சீராக்கல் சரியா, உடல் வெப்பநிலை சீராக்கல். நீங்க ரெடி ஆகுங்க. வெப்பநிலை சீராக்கல் பின்னூட்டல் பொறிமுறைகளை சொல்ல சொல்லி வரலாம். பின்னூட்டல் பொறிமுறைகளை கூறுகன்ட்டு மனித உடல்ல சரியா, அகஞ்சுரக்கும் தொகுதியுடன் தொடர்புபட்ட பின்னூட்டல் பொறிமுறைகளை விளக்குக. அகஞ்சுரக்கும் தொகுதியுடன் தொடர்புபட்ட பின்னூட்டல் பொறிமுறைகளை விளக்குக. அகஞ்சுரக்கும் தொகுதியுடன் தொடர்புபட்ட பின்னூட்டல் பொறிமுறைகளை விளக்குக. உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு, இந்த டைம்ல ரெடி ஆயிக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆயிக்கோங்க. ரெடி ஆகி போவீங்களான்னா ஷுவர் தானே பிள்ளைங்களா, அங்க ஷுவர் எது வந்தாலும் செய்வீங்க. அதுக்காக தான் கொஞ்சம் ஏர்லியாவே சொல்றது. அப்ப கொஞ்சம் பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு. சரியா? அதுல உடல் வெப்பநிலை சீராக்கம் சரியா, அடுத்து குருதி குளுக்கோஸ் மட்ட சீராக்கம் வந்துருச்சு. பிரசாரண சீராக்கம் வரலாம். பிரசாரண சீராக்கம், பிரசாரண சீராக்கத்தை விளக்குக. குருதியில பிரசாரண சீராக்கம் எவ்வாறு ஒரு சீர்த்த நிலையில் பேணப்படுகிறது என்பதை விளக்குக. பிரசாரண சீராக்கம் எவ்வாறு ஒரு சீர்த்த நிலையில் பேணப்படுகிறது என்பதை விளக்குக ஒரு கேள்வி. சரியா? அடுத்து இப்படி ஒரு கேள்வியும் வரலாம். மனிதனில் ஏற்படுகின்ற சில அகஞ்சுரக்கும் ஒழுங்கீனங்களை குறிப்பிட்டு விளக்குக. மனிதனில் ஏற்படுகின்ற சில அகஞ்சுரக்கும் ஒழுங்கீனங்களை குறிப்பிட்டு விளக்குக. மனிதனில் ஏற்படுகின்ற சில அகஞ்சுரக்கும் ஒழுங்கீனங்களை குறிப்பிட்டு விளக்குக ஒரு கேள்வி வரலாம். சரியா?
அடுத்து ஓர் சீர்த்த நிலையில் ஈரலின் பங்கு. ஓர் சீர்த்திட நிலையில் ஈரலின் பங்கு. அப்ப அகஞ்சுரக்கும் தொகுதியோட சம்பந்தப்பட்ட கேள்வி அதெல்லாம். கொஞ்சம் ரெடி ஆகுங்க, ரெடி ஆகும். 2023 சரி சரி. அப்ப 2024 என்னது? திரும்ப நியூட்ரிஷனும் ரீப்ரொடக்ஷனும் வருது. மனிதனின் போசனையில் ஈரலின் வகைபாகம் அதே மாதிரி சமிபாடு இவ்வாறு சீராக்கப்படுகிறது. இதனை கேள்வி. சமிபாடு இவ்வாறு சீராக்கப்படுகிறது. இப்ப நியூட்ரிஷன் நான் இந்த முறை கொஞ்சம் பாக்குறத குறைக்கிறது இல்ல, எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர்ஸே இருக்கு. 8 கர்ப்ப காலத்தில் 2ஆம் மும்மாதத்தின் போதும் 3ஆம் மும்மாதத்தின் போதும் மனித முளையத்தில் இடம்பெறுகின்ற பிரதான மாற்றங்களை தனித்தனியாக சுருக்கமாக விளக்குகின்ற ஒரு கேள்வியும், மனிதனில் மலட்டுத்தன்மை பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற நவீன இனப்பெருக்க நுட்பத்தை விளக்குகின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. சரியா? வந்திருக்கு. ரைட். பாரு, இவ்வளோ நாள் எதுல வரவே இல்லைன்னு சொல்லு பாப்போம். சொல்லுங்க, எதுல வரவே இல்லை? எதுல வரவே இல்லை பிள்ளைகள்? எனக்கு செக் பண்ணுங்க பார்ப்போம். எஸ்ஏ வரவே வராது. டாப் சாப்டர் எந்தெந்த சாப்டர்ல எஸ்ஏ வரவே இல்லைன்னா சொல்லுங்க. டிஷ்யூஸ்ல வரல, இளையத்துல வரல. என்ன இளையத்துல வரல தானே? ஓ, இளையத்துல வரல. சிறுநீரகத்தின் கட்டமைப்பு வரலாம். ஒரு சட்டம்னு போட்டிருக்கீங்க, ஜனுஷியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அப்ப இளையங்கள் வரல பிள்ளைகள். எல்லாத்தையும் பயங்கரமா படிச்சுட்டு இளையத்துல ஒரு கேள்வியை போட்டா தடுமாறிட்டுருவோம் தானே? டென்ஷன் ஆயிரும். அட்டே இளையத்துல போட்டாங்களே அப்படின்னு. அப்ப இளையத்துல எப்படி கேள்வி வரலாம்? தொடுப்பிளையத்தை சம்பந்தப்படுத்தி கேள்வி வரலாம். நரம்பிளையத்தை சம்பந்தப்படுத்திட்டு சரியா வகைக்குரிய இயக்க நரம்பு களம் ஒன்றின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்க. வகைக்குரிய இயக்க நரம்பு களம் ஒன்றின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குற அப்படின்ட்டு ஒரு கேள்வியை போட்டு திடீர்னு ஒரு ஜம்ப் ஒன்று அடிக்கலாம் அவங்க நரம்பு தொகுதிக்கு போயிட்டு மைலின் கவசம் காணப்படாத ஒரு நரம்பு களத்துல வெளிக்காவு நரம்பு முலையில தாக்கழுத்தம் ஒன்று எவ்வாறு கடத்தப்படும் கேட்கலாம். அல்லது தாக்கழுத்தம் ஒன்று பிறப்பாக்கப்பட்டு நரம்பு கணத்தாகம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டு கடத்தப்படுகின்ற முறையை கேட்கலாம். நரம்பு கணத்தாக்க கடத்தல் பொறிமுறை எதிர்பார்க்கப்படுகிறது. நரம்பு கணத்தாக்க கடத்தல் பொறிமுறை எதிர்பார்க்கப்படுகிறது. சரியா? நரம்பு கணத்தாக்க கடத்தல் பொறிமுறை தாக்கழுத்தம் ஒன்று எவ்வாறு கொண்டு செல்லப்படும். குருதியை சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி வரலாம். சரியா? குருதியின் கூறுகளை விவரிக்க, குருதி கூட்டங்களை விவரிக்க, குருதி குறுக்கு பாய்ச்சல், குருதி உறைதல். பாருங்க எவ்வளவு எசை இருக்குன்னு வரலாம். யாரும் எதிர்பார்க்கறது இல்ல. வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? இளையத்துல இருந்து தசை, வன்குடு தசை இளையம், மலபண தசை இளையம், இதய தசை இளையம் விளக்க சொல்லி கேள்வி உண்டா? சரியா? பொதுமைப்பாடு எய்திய தொடுப்பிளையத்தின் கட்டமைப்பை விளக்குகின்ற ஒரு கேள்வி உண்டா? எளிய மேலணியிடம் வகைகளை குறிப்பிட்டு விளக்குகின்ற ஒரு கேள்வி வந்தா? எளிய மேலணி எழுதி வைங்க. எளிய மேலணி வகையான தொடுப்பிளையத்தின் கட்டமைப்பு வரலாம். அப்ப டிஷ்யூஸும் கொஞ்சம் நீங்க மார்க் பண்ணி வைங்க. சரியா? நரம்பு தொகுதியின் கட்டமைப்புல வரல பிள்ளைகள். நரம்பு தொகுதியில கட்டமைப்புல வரல கேள்வி. அடுத்து நீங்க கவனமா பார்க்க வேண்டியது நரம்பு தொகுதி.
நரம்பு தொகுதியில சரியா நரம்பு தொகுதியில வேறுபட்ட விலங்கு கணங்களில் நரம்பு தொகுதியின் ஒழுங்கமைப்பு வேறுபட்ட விலங்கு கணங்களில் நரம்பு தொகுதியின் ஒழுங்கமைப்பை சம்பந்தப்படுத்துற கேள்வி வரலாம். சரியா வேறுபட்ட விலங்கு கணங்களில் நரம்பு தொகுதியின் ஒழுங்கமைப்பு அதை சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி வரலாம். சரியா மனித மூளையின் பிரதான பாகங்களை குறிப்பிட்டு விளக்குக. மனித மூளையின் பிரதான பாகங்களை குறிப்பிட்டு விளக்குக. மனித மூளையின் பிரதான பாகங்களை குறிப்பிட்டு விளக்குக. ஒரு கேள்வி வரலாம். மனித மூளையின் பிரதான பாகங்களை குறிப்பிட்டு விளக்க சொல்லி. மனித மூளையின் பிரதான பாகங்களை குறிப்பிட்டு விளக்குக. ஒரு கேள்வி. மூளையம் வரணும். அதுல பரிவகத்தை சொல்லுவீங்க, பரிவக கீழ் சொல்லுவீங்க, நடுமூளை, வரோலின் பாலம், நீள்வய மைய விலைய மூலி. சரி அவ்வளோத்தையும் சொல்லலாம். நீங்க அவ்வளோத்தையும் சொல்லலாம். அடுத்து பரிவு நரம்பு தொகுதி, பரபரிவு நரம்பு தொகுதியில ரெண்டையும் வேறுபடுத்த சொன்னா அவங்களோட செயற்பாட்டை வேறுபடுத்த சொல்லி ஒரு கேள்வி. பரிவு பரபரிவோட தொழிற்பாடுகளை அவங்களோட செயற்பாடுகளை வேறுபடுத்த சொல்லி ஒரு கேள்வி. சரியா அடுத்து இந்த நரம்பு கணத்தாக்கம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டு கடத்தப்படும் விதம். நரம்பு கணத்தாக்கம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டு கடத்தப்படுகின்ற விதத்தை கேட்கலாம். கணத்தாக்கம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டு கடத்தப்படும் விதத்தை விளக்குக. சரியா நரம்பு கணத்தாக்கம் பிறப்பிக்கப்பட்டு கடத்தப்படும் விதத்தை விளக்குக ஒரு கேள்வி. சரியா அடுத்து இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்கலாம். ரசாயன நரம்பிணைப்பு ஒன்றினூடாக ரசாயன நரம்பிணைப்பு ஒன்றினூடாக ரசாயன நரம்பிணைப்பு ஒன்றினூடாக நரம்பு கணத்தாக்கங்கள் ரசாயன நரம்பிணைப்பு ஒன்றினூடாக நரம்பு கணத்தாக்கங்கள் ரசாயன நரம்பிணைப்பு ஒன்றினூடாக நரம்பு கணத்தாக்கங்கள் ஊடுகடத்தல் பொறிமுறை. நரம்பு கணத்தாக்கங்கள் ஊடுகடத்தல் பொறிமுறை. நரம்பு இயல்பாக்கம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நர்வஸ் சிஸ்டம் ஸ்கெலிட்டன் சொல்லியிருக்கீங்க. ஸ்கெலிட்டன் நரம்பு தொகுதி எஸ். ரிசானி எஸ்ஏ வரையில் ஆதாரமா செய்யும். எஸ்ஏ வரல. மூளையின் கட்டமைப்பு தொழில் அல்லது மூளையத்தின் கட்டமைப்பு தொழில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்லா ரெடியாங்க. விலகுதா வந்துருச்சுன்னா என்ன செய்யறதுன்ட்டு ரெடியாங்க. வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்கன்னா ரசாயன நரம்பிணைப்பு ஒன்றினூடாக நரம்பு கணத்தாக்கங்களின் ஊடுகடத்தல் பொறிமுறை. இந்த நரம்பு தொகுதியில் ஏற்படுகின்ற பொதுவான ஒழுங்கீனங்கள். நரம்பு தொகுதியில் ஏற்படுகின்ற பொதுவான ஒழுங்கீனங்கள். நரம்பு தொகுதியில் ஏற்படுகின்ற பொதுவான ஒழுங்கீனங்கள் சம்பந்தப்பட்டு கேள்வி ஒன்று வரலாம். நரம்பு தொகுதியில் ஏற்படுகின்ற பொதுவான ஒழுங்கீனங்கள். அதில் தான் அந்த உளச்சிதைவு, உளச்சோர்வு, அல்சீமியா டிசீஸ், பார்க்கின்சன் டிசீஸ் எல்லாம் வரும். எல்லாம் வரும்.
அடுத்த ஆதாரமும் அசைவும், ஸ்கெலிட்டன். அதுல எல்லா எஸ்ஐக்கும் நீங்க ரெடி ஆகணும். எதை போடுவாங்கன்னு தெரியாது. சரியா? எல்லாரும் பயங்கரமா நம்பிக்கிட்டு இருக்கிறது எதை போடலாம்ட்டு அப்படின்னா அந்த வன்கூடு தசை மற்றும் வன்கூடு தசை சுருக்க பொறிமுறை. வன்கூடு தசை மற்றும் வன்கூடு தசை சுருக்க பொறிமுறை. வன்கூடு தசை மற்றும் வன்கூடு தசை சுருக்க பொறிமுறை. தசைப்பாத்திட கட்டமைப்பு என்ன? தசைப்பாத்திட கட்டமைப்பு, வன்கூடு தசை அசைவின் அடிப்படையான பொறிமுறை, அந்த வழுக்கல் இலை கொள்கை, இதை நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும். கண்டிப்பா பார்த்துட்டு ரெடி ஆகிட்டே போங்க. வந்தா வச்சு செய்யறது, எழுதுன்னு எழுதுறது, அவ்வளோத்தையும் எழுதுறது, அவ்வளோ பாயிண்டே எழுதுறது. அப்படி சரி, அப்படி ரெடி ஆனீங்கன்னா சரி. வேற என்ன எஸ்ஏ வரலாம் ஸ்கெலிட்டன்ல அப்படின்னா, நடத்தல், உடல் நிறையை தாங்குதல், நிமிர்ந்த தோற்றம், உறுதி ஆகியவற்றுக்காக கீழவயவம் கொண்டுள்ள இசைவாக்கம். சரியா? நடத்தல், உடல் நிறையை தாங்குதல், நிமிர்ந்த தோற்றம் மற்றும் உறுதி ஆகியவற்றுக்காக கீழ் அவயவம் கொண்டுள்ள இசைவாக்கங்கள். கீழ் அவயவம் கொண்டுள்ள இசைவாக்கங்களை சம்பந்தப்படுத்தி கேள்வி ஒன்று கேட்கலாம். சரியா? கீழ் அவயவத்துல என்னென்ன இசைவாக்கங்கள் இருக்கு கேள்வி கேட்கலாம். சரியா? அதே மாதிரி இப்படியும் கேள்வி கேட்கலாம். பரந்த வீச்சினாலான அசைவுகளுக்கு மேலவயம் கொண்டுள்ள இசைவாக்கங்கள். பரந்த வீச்சினாலான அசைவுகளுக்கு மேலவயவம் கொண்டுள்ள இசைவாக்கங்கள் கேள்வி ஒன்று வரலாம். நீங்க ஸ்கெலிட்டன்ல எல்லாம் எஸ்ஐக்கு ரெடி ஆகணும். வந்து இல்லைன்னோ எதுவும் எதை வேணாலும் போடலாம். சரியா? மனித தலையோட்டின் கட்டமைப்பை விளக்குக. மண்டையோட்டின் கட்டமைப்பு, முக என்புகளை பத்தி சொல்லலாம் நீங்க. சரியா? அல்லது முள்ளந்தண்டு என்புகள வகைகளை குறிப்பிட்டு விளக்க சொல்லி வரலாம். முள்ளந்தண்டு என்புகள வகைகளை குறிப்பிட்டு விளக்க சொல்லி வரலாம். முள்ளந்தண்டு என்புகளின் கட்டமைப்பை குறிப்பிட்டு விளக்குக என்று கேள்வி வரலாம். மார்பு பட்டை அதை சொல்லலாம், விளக்க சொல்லி வரலாம். விலாயன்பு கூடு அதை சொல்லலாம். நீங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும். இதுல ஸ்கெலிட்டல். வன்கூட்டு தொகுதியுடன் தொடர்புடைய நோய்கள், எல்லாத்துக்கும் ரெடி ஆகுங்க பிள்ளைகள். எல்லாத்துக்கும் ரெடி ஆகுங்க. சரியா? லாஸ்ட் இயர் நான் போட்ட எஸ்ஏஎஸ்ஐயும் எடுத்து பாருங்க. லாஸ்ட் இயர் யூடியூப்ல இருக்கு தானே? யூடியூப்ல இருக்கு. லாஸ்ட் இயர் நான் 3 வீடியோஸ் போட்டேன். யூனிட் 2க்கு ஒன்று, யூனிட் 4க்கு ஒன்று, யூனிட் 5க்கு ஒன்று. சரியா? பின்னூட்டல் பொறிமுறை வரும்ட்டு நான் சொன்னேனே, உங்களுக்கு விளங்கலையான்னு தெரியல. பின்னூட்டல் பொறிமுறை வரும்னு சொன்னேன். வராதுன்னு சொல்லல. நான் பின்னூட்டல் பொறிமுறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஃபீட்பேக் மெக்கானிசம். சரிதானே? ரைட். அப்ப இவ்வளத்தையும் நீங்க ரெடி ஆகுங்க பிள்ளைகள். இவ்வளத்தையும் நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா பாரு, எந்த எந்த அகஞ்சுரக்கும் தொகுதியில் உள்ளது மட்டும் எழுதுனா போதும். பின்னூட்டல் பொறிமுறை அதை மட்டும் தான் கேட்பாங்க.
நேர்பின்னூட்டல் பொறிமுறை எதிர்பின்னூட்டல் பொறிமுறையில் உள்ள அந்த விஷயத்தை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சரியா? கொஞ்சம் தொகுதியில உள்ளதை மட்டும் எழுதுனா ஓகே, நோ ப்ராப்ளம். சரியா? அப்ப யூனிட் 2ல உள்ள எஸ்ஏ எல்லாம் நாங்க ரெடி ஆயிட்டோம். யூனிட் 4 உள்ள எஸ்ஏ எல்லாம் ரெடி ஆயிட்டோம். யூனிட் 5 உள்ள எஸ்ஏ எல்லாம் ரெடி ஆயிட்டோம்னா எதுக்கு பிள்ளைகள் எஸ்ஏ எக்ஸாமுக்கு பயந்துட்டு போகுதுன்னு சொல்லுங்க பாப்போம். பயப்பட தேவையில்ல தானே? நீங்க எது வேணாலும் கொடுங்க, நான் எதுக்கு ஒரு தலையெழுதுவேன்ற தைரியத்துல போகலாம். நிறைய பேர் பயந்து போறது என்ன எஸ்ஏ வருமோன்ட்டு தானே. நீங்க ரெடி ஆயிக்கோங்களே, நல்லா ரெடி ஆகிக்கிட்டா ப்ராப்ளம் இல்லை. சரியா? ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா ரெடி ஆகுங்க, எஸ்ஏ ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஒரு ப்ராப்ளமும் வராது நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா. சரியா? ப்ராப்ளம் வராது. அவ்வளவுதான் கதை. கடவுள் நம்ம பக்கம் இருப்பாரு. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோமோ படிச்சுட்டு போவோம், கடவுள் மேல பாரத்தை போட்டு. இல்லைங்களா? இப்ப நீங்க படிக்கலாம், நீங்க 10 ஹவர் யூஸ் பண்ணி 10 ஹவர் வேஸ்ட் பண்ணி படிக்கலாம், இல்ல 14 ஹவர் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாம். படிக்கிறது இல்ல, வினைத்திறனாக படிக்கிறனா இல்லையான்றது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. படிக்கிறது உண்மையிலே படிக்கிற வேலையை மட்டும் செய்யணும். படிக்கிறேன்ட்டு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு வேற சிந்தனையில நாங்க இருக்கலாம். அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருப்போம், ஒரு பேஜ் கூட பார்த்துருக்க மாட்டோம் ஒரு 2 ஹவரா. அப்படியே சிலாக்கள் இருப்பாங்க. அநியாயம் இல்லையா டைம்? நீங்க 2 ஹவர்னா அந்த 2 ஹவர் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு மட்டுமே, வேற எதுவும் இருக்கக்கூடாது. அப்ப 12 ஹவர் 14 ஹவர்லாம் படிக்க தேவையில்லை, 8 ஹவர் படிச்சாலே போதும். 12 ஹவர் 14 ஹவர் நாங்க படிக்கிறோம் சார், மார்க்ஸ் வர மாட்டேங்குது சார் அப்படின்ட்டு மார்க்ஸ் எனக்கு மெசேஜ் எல்லாம் வரும். என்ன செய்யணும்? படிக்கிற டைம்ல ஃபோக்கஸ் ஃபுல்லா அங்க, மைண்ட் அங்க இருக்கணும். அப்பதான் சரி, அப்பதான் சரி. இல்லாட்டி படிச்சுட்டு இப்போ வேற எங்கேயாவது இருக்கும், நம்ம வேற எங்கேயாவது இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. சத்தனை பிள்ளை ஃபுல் ஃபோக்கஸ் அங்க இருந்தா சரி. நீங்க வேஸ்ட் பண்ற 2 ஹவர் 2 ஹவரா இருக்கணும். சரியா? இந்த டைம்ல இப்போ உங்களோட ஜூனியர்ஸ் இருக்காங்க தானே, அவங்களோட 2 ஹவரும் உங்களோட அரை ஹவரும் சமனா இருக்கணும். அவங்க 2 ஹவர் வேஸ்ட் பண்ணி படிக்கிறத நீங்க உங்களால ஒரு அரை ஹவர் இல்ல ஒரு 15 நிமிஷத்துல படிக்கக்கூடியதா இருக்கும். அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். இப்ப உங்களுக்கு இருக்கும் இந்த கெப்பாசிட்டி. நீங்க வர 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 டெவலப் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. விளங்குதா? ஸோ அப்படி இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் அப்படி இருப்பீங்கன்னு நம்புறேன். டெவலப் பண்ணுங்க. இல்லைன்னா டெவலப் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபோக்கஸ் அங்க இருக்கட்டும், வேற எந்த வேலையும் படிக்கிற டைம்ல செய்ய தேவையில்லை. ஸோ ரெடி ஆகுங்க. இந்த 58 நாள் தானே இருக்கு, இதை உடைங்க. இந்த 58 நாட்களை உடைங்க. 58 நாள்ல ஒரு 18 நாள் எடுங்க. இந்த 18 நாள் எடுத்துக்கோங்க. எதுக்கு? உள்ள தியரி எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு. உள்ள தியரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு, இதுல இனி எனக்கு தியரியில டவுட்டே இல்லை. சரியா? மிச்சம் எத்தனை நாள் இருக்கு? மிச்சம் 40 நாள் இருக்கு. இந்த 40 நாள்ல இவ்வளவு நாள் செஞ்ச கேள்வியை திரும்ப செஞ்சு பார்க்கறது, செஞ்ச கேள்வியை திரும்ப செஞ்சு பார்க்கறது, எஸ்ஏ எல்லாம் திரும்ப எழுதி 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 பார்க்கறது, ஸ்ட்ரக்சர்லாம் எழுதி 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 பார்க்கறது. உங்களை இதை நீங்க பிரிச்சுக்கோங்க. இந்த 40 10 10ஆ பிரிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அடுத்த 10 10 இந்த 10 இந்த 10 இந்த 10ல என்ன செய்ய போறேன், இந்த 10ல என்ன செய்ய போறேன், இந்த 10ல என்ன செய்ய போறேன், கடைசி 10ல என்ன செய்ய போறேன். அடிக்கடி மறக்கிற விஷயத்த கடைசி 10 நாள்ல நான் பாத்துக்க போறேன். என்னென்ன எஸ்ஏ வரும்ட்டு நான் எதிர்பார்த்து வச்சிருந்தேன், அந்த எஸ்ஏஸ் எல்லாம் அந்த டைம்ல நான் ரெடி ஆக போறேன் அப்படின்ற ஒரு பிளானிங் ஒன்று போடுங்க. நான் என்ன பிளானிங் போட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்? உங்களை பத்தி உங்களுக்கு தானே பிள்ளைகள் தெரியும். நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். ஸோ ரெடி ஆகும். சரிதான்? ரெடி ஆகும். சரியா? ஸோ ரெடி ஆகுங்க. ஆல் த பெஸ்ட். ஒரு பிரச்சனையும் வராது. ரைட்? அப்போ இதோட நாங்கள் இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறோம். மிச்சத்தை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இனி அந்த எஸ்ஏ டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இனி நாங்கள் எந்தெந்த பாடத்தில் எஸ்ஏ வருதுன்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அந்த எஸ்ஏக்கு ஸ்கீமை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த பேப்பராக போய்கிட்டு இருக்க போகிறோம். சரிதானே? ரைட். அப்போ டவுட் எதுவும் இல்லைன்னா நான் மீட்டிங்கை என் பண்ணுறேன். பிள்ளைகள் இந்த சரியா? யூனிட் 4 ரெக்கார்ட் கிளாஸ் நான் போடுறேன். யாரு? பிரணவன். இந்த அட்மின் எல்லாம் இல்லை நம்மளோட கிளாஸ்ல. சரியா? அப்படின்னா நானே தான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிக்கிறது, எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுக்கிறது. அட்மின் ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கேன், செட் ஆக மாட்டேன்றாங்க. சரியா? ஸோ அவ்வளோ வேலையும் நம்ம தான்.
உங்களோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது, சரியா, வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புறது, கிளாஸ் ஷெட்யூல் பண்ணுறது, அந்த போஸ்டர் செய்கிறது, அவ்வளோ வேலையும் நம்ம தான். டியூட் செய்கிறது எல்லாம் நம்ம தான் செய்கிறோம். ஸோ அதனால சில ஆட்கள் மெசேஜ்னு போட்டிருப்பீங்க, அதை நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன், பார்த்துருக்க மாட்டேன், இப்படிலாம் சின்ன 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 இஷ்யூஸ் இருக்கு. சரியா, கொஞ்சம் டொலரேட் பண்ணிக்கோங்க என்னோட. சரியா, அப்போ கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருந்தால் பிள்ளைகள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. 2024க்கு தியரி கிளாஸ் நடக்குது, 26க்கு தியரி கிளாஸ் நடக்குது. சரியா, அப்போ ஷேர் பண்ணி விடுங்க, ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ சந்திப்போம் நாங்கள் அடுத்த கிளாஸில். ஓகே, சந்திப்போம்டா.